24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். வடசென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டு ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கூற கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். வடசென்னை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் எத்தனை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள், அது குறித்து வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அறையில வைக்கக்கூடிய பணி என்பதுதான் நடைபெற்று வருகிறது. நாம இப்ப பார்க்கக்கூடிய காட்சி சென்னை மற்றும் ஈரோடு மக்களவை தொகுதியில பதிவான வாக்குகள் பாதுகாப்பு அறையில வைக்கப்படுகிறது. அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதி மற்றும் புதுச்சேரி என 40 மக்களவை தொகுதியில நேற்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது. தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னையை பொறுத்த வரைக்கும் வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என 3 இடங்களிலையும் பதிவான வாக்குகள் 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போது நாம பார்க்கக்கூடிய காட்சி வடசென்னை மக்களவை தொகுதியில பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சென்னை ராணிமேரி கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு நேற்று இரவு கொண்டு வரப்பட்டது. இப்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு அறையில் வைக்கக்கூடிய காட்சி என்பதுதான் நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தும் அதிகாரி தலைமையில சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் அந்த ஸ்ட்ராங் ரூம் உள்ளே அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம் என்பது சீல் வைக்கப்படவும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஸ்ட்ராங் ரூம் சீல் வைக்கப்படும். அதற்கு பிறகாக ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது இந்த ஸ்ட்ராங் ரூமிலுடைய சீல் என்பது உடைக்கப்பட்டு அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெறும். இந்த பாதுகாப்பு அறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பாதுகாப்பு, அதே போல கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்பட இருக்கிறது. குறிப்பா இந்த பாதுகாப்பு அறை இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதுமே 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. துணை ராணுவப்படை, அதே போல சிறப்பு காவல்படை, ஆயுதப்படை, அதே போல சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் என 4 அடுக்கு பாதுகாப்பு ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலையும் போடப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. வடசென்னை மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதுமே இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல ஸ்ட்ராங் ரூம் உள்ளே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கக்கூடிய பணி என்பதுதான் நடைபெற்று வருகிறது. குறிப்பா ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சித்தோடு அரசு கல்லூரி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இப்படியாக தமிழகம் முழுவதுமே இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக அந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கக்கூடிய பணி என்பதுதான் நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.